ராஜா ப்ரோ அது பொய். பொய் இல்லப்படா. வணக்கம் ரித்திக் ராஜா தோழ சொல்லியிருக்காங்க. நந்துருக்கு ஃபேமிலி. கேப்டன் எது கேப்டன்? ரித்திக் ராஜா தான் கேப்டனா? கண்ணை பொட்டையாக்கிறாதப்பா, பாவம் கமெண்ட் படிக்கணும். நந்துருக்கு ஃபேமிலி கண்ணாடி சிரிக்கிறான். கார்த்தி தம்பி நான் அதான் யூஸ் பண்றேன். ஏப்பா கண்ணாடி மாட்டி விட்டுட்டே இருக்கான் உன் மருமகன், நான் அதான் யூஸ் பண்றேன் சிஸ். என்னடா நீ இப்படி பண்ற லைவ்ல இருக்கிறப்ப? ஆமா சிஸ்டர், நீங்க சொன்னது கரெக்டு தான். சும்மாவே அவருக்கு தூக்கம் வரும், இதுல மாத்திரை வேற கொடுத்துங்கிறாரு. இதே வந்தாலும் எந்திரிக்க மாட்டார் சிஸ்டர். ஆமா ஆமா, இல்ல காலையில அதான் சொல்றேன். எப்பயாச்சும் ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை வந்து 2 கமாண்டை போட்டு விட்டு போயிடுறாரு. குமார் பார்க்கலன்னு கேட்டுட்டு இருக்காங்க. குமார் எங்க வீட்டு இது பாத்தீங்களா? எதை பாத்தீங்களா? பர்த்டே லைவ். வா அடி ஆண்டி சவுண்டு சும்மா போட்டு விட்டான் பையன். பாரு நல்லா பாரு. டார்லிங் போடு, டார்லிங் போடு, டார்லிங். சாலு போட விட மாட்டேங்குது அந்த பிள்ளை. அடி போடி பைத்தியகாரி, புடிச்சு உருவி எறியண்டி, போட விட மாட்டேங்குது. சவுண்டு. கார்த்தி தம்பி கண்ணாடி ஜி கண்ணு போயிடும், கவலை இல்லை. கமெண்ட் படிக்க முடியாதுன்னு தான் கவலையா. ஆமா ஆமா, ஒரு வீடியோ கூட பண்ணிருப்போமே. நல்ல வேலை கண்ணுக்கு தான் பிரச்சனையா, என் போனுக்கு தான் பிரச்சனை நினைச்சிட்டேன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம், போய் பாருங்க. சவுண்டேன்னு கூப்பிடுறாங்க. நந்துருக்கு ஃபேமிலி என்எஸ்டி எல்லாரும் போடுங்க கண்ணாடி. ஏன்பா இந்த பொட்டுல உனக்கு என்ன வேலை? ஒரு மஞ்சள் கலர் பொட்டை கொட்டி சுத்தமா காலி பண்ணிட்ட ஒரே நாள்ல. இவன் வந்துட்டு ஒட்டு பொட்டு வைக்க விட மாட்டான், நீ சாந்து பொட்டு வைக்க விட மாட்டேற. என்னத்த கொடுத்துட்டேன்? போட்டுக்காத, அட போடாத. இப்போ அந்த கடை இப்போ எங்க போடுறது? ஏமா முறைக்கிற? தோழி அவர்களே, என்னை கேவலப்படுத்த எனக்கு பண்ணலாம். அடப்பாவி, அப்பா கிட்ட காசு வாங்கி செலவு பண்றது உனக்கு அவ்வளவு கேவலமா? அடப்பாவி, நான் உன்னை பெருமையா சொன்னது கேவலப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சா? அவ்வளவுதான் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதா சசி? ஓ சார் குண்டானியா, ஏன் இப்படி ஒரு குண்டானியை போட்டு வச்சிருக்க நீ சௌந்தர்யா? குமார் கண்ணாடி நல்லா இருக்காப்பா, தேங்க்யூ. கார்த்தி தங்கம் வணக்கம் சொல்லியிருக்காங்க சசி. எப்ப கார்த்தி எப்ப வணக்கம் சொன்னாங்க, நீ எப்ப சொல்ற? கண்ணாடி போட்டு விட்டானே. தோழி அவர்களே, இதை கேவலப்படுத்தலாம். பாட்டு எவ்வளவு சசி? நோ கேவலம். ஓகே. ஆமா, எங்க வீட்டுக்காரரு இப்ப கூட எங்க மாமனார் அடிச்சா அப்படியே வாங்கிட்டே உட்காந்துருப்பாரு. எங்க மூத்தாரும் அப்படிதான். அவங்க பேர பிள்ளைய எடுத்துட்டாங்கல்ல, எங்க மாமனார் அடிச்சாருன்னா வாங்கிட்டு உட்காந்துருப்பாங்க. எய்த்து கூட பேச மாட்டாங்க, குஞ்சதெல்லாம் நிமிராம உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் பெருமையான விஷயம் தான். அந்த அளவுக்கு அப்பா வளர்த்துருக்காங்க, அப்பா அம்மா வளர்த்துருக்காங்க. நீ என்னடா இதுக்கு போய் கேவலம்னு சொல்லிவிட்டேன். நானே பார்த்துருக்கேன் அடி வாங்கினது. 2 அடி வாங்கியிருக்கு, நான் பார்த்துருக்கேன். இப்பயும் 60 ரூபாய் அந்த பச்சை கலர் வாங்க மாட்டேனா? ஏப்பா நீ எப்ப என்ன பேசுறேன்னு தெரியலப்பா. நீ கோமாவர ஆயிடுவேன். நான் லைவையாவது முடிச்சுருக்கலாம். நாளைக்கு பாருங்க. எப்பா நான் சத்தியமா அப்ப அதுக்காகலாம் இன்சல்ட் பண்ணலப்பா சசி, தப்பா எடுத்துக்காதீங்க. மனைவி அவர்களே என்ன என்ன ஆளாளுக்கு என்ன கேவலப்படுத்தாது. என்ன அமீன் ஒருத்தர் ஏதோ ஒரு மொழியில பேசியிருக்காரு. எனக்கு தமிழை தவிர வேறொன்றும் தெரியாதுங்க அமீன். அமீன். நந்துருக்கு ஃபேமிலி கார்த்தி தம்பி சிரிக்கிறீங்க. என்ன ஆளாளுக்கு என்ன கேவலப்படுத்தாதுன்னு நான் யாரை கேவலப்படுத்தினேன்? மக்களா இருக்கு. அந்த நேரத்துல சௌந்தர்யா உள்ள வரணுமே. வாங்க என்ட்ரி கொடுங்க சௌந்தர்யாச்சு. அண்ணா மாமனேடி எல்லாம் இங்க இல்ல, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போய். அவரு லைவ் ஸ்டார்ட் பண்ணப்ப வந்தவர். எங்க அத்தை என்னோட ஃப்ரெண்டு. மெசேஜ் தப்பாயிட்டு போல இருக்கு. வணக்கம். இவ்வளோ நேரம் பேசுறேன், ஹைலைட்டை போட்டிருக்க கூடாதா?